இந்த மாதிரி கேள்வி வந்தா நாம இப்படி ஆன்சர் எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இது நம்மட ஒவ்வொன்ற பெருமதி. இப்ப இது நமக்கு தெரியணும். இப்ப 5 ரூபா நாணயங்கள் 2 இருந்தா அதுல பெருமதி எவ்வளவு வரும்? இது நமக்கு தெரியணும். இது தெரியாம நம்ம செய்யல. சரியா? அப்ப 5 ரூபா நாணயம் 2 இருக்கு. 1 ரூபா நாணயம் 5 இருக்கு. அப்ப மொத்த காசு எவ்வளவு இருக்கு நம்மகிட்ட? யாரு கேளும்? 5 ரூபாயில 2 அப்ப எவ்வளவு? 10 ரூபா. 1 ரூபாயில 5 5 ரூபா 15 ரூபா காசு இருக்கு. அப்படித்தானே? இந்த பெறுமதி நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த நாணயம் சம்பந்தமான வினாக்களுக்கு நம்ம சரியான விட நிக்கலாம். சரியா? 5 ரூபா பெறுமதி 5 இருக்கண்டா மொத்தம் எவ்வளவு இருக்கு? 5 ரூபா நாணயம் 5 இருக்குது என்று சொல்லிச்சுன்னா பெறுமதி எவ்வளவு ஆண்டு கேட்டா 5ங்கிறது சரியா? 5ங்கிறது சரியா? 5 குத்தி இருக்கி. அப்ப அதுல பெறுமதி எவ்வளவு வருமென்று கேட்டா 5 ரூபா என்று வருமா? இல்ல. அப்ப 25 ரூபாங்கிறதான் சரி. சரியா? அப்ப இதுல ஒவ்வொன்று ஒரு பெறுமதி. அப்ப 10 ரூபா குத்தியில 4 எடுத்து 5 ரூபா குத்தியில 2 எடுத்தா எவ்வளவு வரும் என்று கேட்டா 4 2 6 ரூபா. சரியா? விட 10 ரூபா குத்தியில 4 10 ரூபாவுல 4 5 ரூபாவுல 2. இப்ப எவ்வளவு மொத்த பெறுமதி எவ்வளவு காசு இருக்கு உங்ககிட்ட கேட்டா 6 ரூபா இருக்கு. சரியா? அப்ப சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல பெறுமதி எவ்வளவுண்டா உங்களுக்கு விளங்குறல்ல. அப்படி விளங்கலைன்னு சொன்னா இந்த கணக்கு செய்யல. அப்ப இதுல பெறுமதி என்னடா 10 ரூபாவுல 4 இருந்தா எவ்வளவு வரைக்கும் கிட்டீங்கன்னா 40 ரூபா வரைக்கும். 5 ரூபாவுல 2 இருந்தா 5 ரூபாவுல 2 இருந்தா எவ்வளவு இருக்குது? 10 ரூபா இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 50 ரூபா காசு இருக்குன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம செய்யலாம். இல்லாட்டி நம்ம செய்யலாம். சரியா? எண்ணிக்கையை நம்ம பார்க்கறதில்ல. இதுல பெறுமதியை வச்சுதான் நம்ம ஆன்சர் எடுக்கிறோம். அப்ப அந்த வகையில நீங்க முதலாவது கேள்விக்கு ஆன்சர் எடுத்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கீங்க? முதலாவது கேள்விக்கு ஆன்சரை பார்ப்போம் எல்லாரும். முதலாவது கேள்விக்கு நீங்க என்ன ஆன்சர் எடுத்திருக்கீங்க? பாஸ் ஹாதி நோரி என்ன விட? வீடியோ பண்ணி வச்சிருந்தா நான் கேள்வி கேட்கறதும் கஷ்டம். சாகிராக்கு 2. சரி பாருங்க, சரியா பிள்ளையாண்டு. நீங்க ஆன்சர் எடுத்தது சரியா பிள்ளையாண்டு. 5 ரூபாய் நாணயங்கள் 8. சரியா? 5 ரூபாய் நாணயங்கள் இப்ப நாம வாங்கிட்டு போகக்குள்ள இதுக்கு லேசா செய்வது படங்கள் தராம அல்லது படங்கள் தந்தாலோ வசனங்களை நம்ம நல்ல தெளிவா வாசிக்கணும். அப்படி தெளிவா வாசிச்சோம்னு சொன்னா தான் நமக்கு ஆன்சர் நம்ம சரியா எடுக்கலாம். தெளிவில்லாம அந்த குழப்பி நம்ம ஆன்சர் செய்தோம்னு சொன்னா நம்ம இதுக்கு ஆன்சர் எடுக்க இல்ல. ஒரு சிறுவன் 5 ரூபாய் நாணயங்கள் 8 என்று சொன்னா 8 நாணயம் 5 ரூபாவுல வச்சிருக்காரு. அதன் 2 மடங்கு 2 ரூபாய் நாணயங்கள். 2 மடங்கு மடங்கு என்று சொல்லி சொன்னா 2 மடங்கு என்று சொன்னா 2 பெருக்கணும். 5 மடங்கு என்ற 5 பெருக்கணும். 8 மடங்கு என்ற 8 பெருக்கணும். இப்ப மடங்கு என்ற இது 2 மடங்கு 2 மடங்கு என்ற 2 பெருக்கிறேன். எதிர 8 அதன் என்ற 8 2 மடங்கு எத்தனை தெரியணும்? 2 ரூபாய் நாணயங்களும் அதன் 3 மடங்கு 10 ரூபாய் நாணயங்களும் கடைக்கு எடுத்து சென்றான் என்று சொன்னா சிறுவனிடமுள்ள மொத்த பணம் எவ்வளவு? 2 ரூபா காசும் கொண்டு போறாரு, 10 ரூபா காசும் கொண்டு போறாரு. இப்ப சரியா? இதுக்கு பாருங்க, 5 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம். இப்ப 5 ரூபாய் நாணயங்கள் 8 என்று சொல்றாங்க தானே. அப்ப 5 ரூபாய் நாணயம் 8. சரி, இதன் 2 மடங்கு
2 மடங்கு. அப்ப 8 2 எத்தனை? 8 2 16. 8 2 16. சரியா? ரைட். அதன் 3 மடங்கும் ஏண்டா 2 மடங்கு இதுல வந்து இந்த 16 3 மடங்கு. 16 3 மடங்கு எத்தனை வரும்? 16 3 மடங்கு 16 3 அளவு இருக்கணும். 3 அளவுக்குன்னா 8 6 3 18 ஒன்று மிச்சம் 1 3 3 4. இதன் 3 மடங்கு. அப்ப இதை 3 அளவு பிரிக்கினா 48. சரி, இப்ப என்னவா ஒரு காசு கொண்டு போடுறது பாத்தீங்களா? 8 இருக்குது, 5 ரூபா குத்தி 8 கொண்டு போறாரு. இதன் 3 மடங்கு 2 ரூபா குத்தியா, இதன் 3 மடங்கு 10 ரூபா குத்தியா. இப்ப அவர் எவ்வளவு காசு கொண்டு வர்றார் என்று சொன்னா 5 ரூபாவுல 8, அப்ப எவ்வளவு வரும்? 40 ரூபா. 2 ரூபாவுல 16. எத்தனை? 2 ரூபாவுல 16. எத்தனை? யாராவது சொல்லலாம்? 2 ரூபாவுல 16 பாத்தி எவ்வளவு? எவ்வளவு? 2 ரூபாவுல 16 32 ரூபா. 48 10 ரூபா குத்தி எவ்வளவு? 48 10 ரூபா குத்தி 480 ரூபா. அப்ப இவ்வளவுத்தையும் அள்ளிட்டு கடைக்கு போறாரு. அப்ப எவ்வளவு கொண்டு வைக்கார் என்று சொன்னா, அப்ப நம்ம இவ்வளவுத்தையும் நம்ம கூட்டணும். 480 இந்த 32 இந்த 40 இவ்வளவுத்தையும் நம்ம கூட்டினோம்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 2 8 7 15க்கு 5 போட்ட 1 மிச்சம் 5. 552 ரூபா அவர் கொண்டு போறாரு. விளங்கிட்டா? யாருக்கு ஆன்சர் சரி? ரைட். ஏன் இந்த நாணய கணக்கு எடுத்திருக்கிறேன்னு சொன்னா நிறைய கேள்வி வருகுது, அதனால நாணய கணக்குகள் எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இனிப்ப வார செமினார், அதாவது டியூட் எல்லாம் நைட்ல நடத்துற டியூட் எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப அடிக்கடி கேள்வி வாரதுகள் தான் எடுத்து தேட்டிக்கிறேன். சரியா? இதுக்கு பிறகு வந்து காலம், காலம் இல்ல கிலோமீட்டர் சம்பந்தமான இது இருக்கு. அதுக்கு பிறகு வந்து திசைகள், மணிக்கூடுல வார பிரச்சனைகள் அது சம்பந்தமா இருக்குது. இப்ப நிறைய கேள்விகள் என்னன்னு சொன்னா அடிக்கடி வார கேள்விகளை விளங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். சரியா? இப்ப வந்து அந்த வகையில வந்து இப்ப நாணயமும் நிறைய பேருக்கு குழப்புற. அதனால ஏன் குழப்புறன்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கிறல்ல என்றதான் நமக்கு பிரச்சனை. ரைட். 2வது கேள்வி. 2வதுக்கு உங்களோட ஆன்சரை காட்டுங்க. நீங்க என்ன ஆன்சர் எடுத்துட்டீங்க? 2வது செய்யாதாக்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துற செய்து வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதும் நீங்க எடுத்த ஆன்சரும் கம்பியா பண்ணி சரியா உங்களுக்கு விளங்கும். சரியா? செய்யாம வந்தீங்கன்னா நான் விளங்கப்படுத்துற அறிவை வச்சு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்களாவே செய்யணும், ரெக்கார்டிங் பார்க்காம. அப்பதான் உங்களுக்கு விளங்கிட்டு. சரியா? இல்ல நீங்க பார்த்து செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடியோட விளங்கலன்னு அர்த்தம். ரைட். ஏற்கனவே உங்களுக்கு செய்து வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்கு முன்னே உங்களுக்கு செய்ய தெரியும். அப்ப நீங்க பயம் இல்லை. நீங்க எனக்கு செய்ய இயலும்ன்ற தன்னம்பிக்கை உங்களை கூட்டணும். சரியா? ரைட். சித்ராவின் உண்டியலில் இருந்த நாணய குற்றிகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் கீழே உள்ள வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளது. ரைட். இப்ப இந்த கேள்வி மாதிரி இப்ப நிறைய வருகிறது. அப்ப என்ன அர்த்தம் என்று சொல்லி சொன்னா, சரியா, இதுல உண்டியலில் இருந்த 2 ரூபாய் நாணய குற்றிகளின் பெறுமதி 8. அப்ப இது என்ன அர்த்தம்டா, இது 8 இது 8 இது 16 இப்படி இல்லை. சரியா? இந்த அர்த்தம் இல்லை. ஏன்? இது காவாசி, இது காவாசி, இது அரைவாசி. அப்ப உண்டியலில் இருந்த சரியா 2 ரூபாய் நாணய குற்றிகளின் பெறுமதி தான் 8. அப்ப எத்தனை குத்தி இருக்கு என்றது நமக்கு வேணும். 2 ரூபா குத்தி எத்தனை குத்தி? அப்ப 2 ரூபா குத்தி 4. இந்த 4க்குத்தான் காப்பங்கண்டு போட்டிக்காங்க.
சரி, இந்த 4க்குத்தான் காவாசி. இது காவாசி 4 சொன்னா இதுவும் 4 தான். சரியா? ரைட். அப்ப இது 4, இது 4. அப்ப அரைவாசி. அரைவாசின்னு சொன்னா இது வந்து 4 4 8. இதுல 8. இப்ப இதுல காசி பெறுமதி எவ்வளவா இருக்கு? இப்பதான் நமக்கு தெரியும். சரியா? இப்ப ஒரு ஆள் யோசிச்சிருக்கலாம், 2 ரூபா நாணயங்களின் பெறுமதி 8 அப்ப இது 8 தான். அப்ப இது காவாசி அரிக்குது. அப்ப இது 8 தான். 10 ரூபா கொத்தின பெறுமதியே 1 10 ரூபா. எப்படி 8 ரூபா வார? சரியா? அப்படி வராது. அப்ப இதுக்கு என்னடா குத்திகள். இதுல 4 குத்தி இருக்கு, இதுல 4 குத்தி இருக்கு. சரியா? இதுல எத்தனைண்டா 4 அரைவாசி, இங்க 8 குத்தி இருக்கும் என்று சொல்லித்தான் நாம குத்தியை வச்சு நாம ஆன்சர் எடுக்கணும். சரியா? குத்திகள பெறுமதியை போட்டு. இப்ப 2 ரூபாவுல என்ன, 2 ரூபாவுல 2 ரூபாயில 4 குத்தி. அப்ப எவ்வளவு ஒன்று சொன்னா 8 ரூபா. 2 ரூபாவுல 4 குத்தி 8 ரூபா. 10 ரூபாவுல 4 குத்தி. அப்ப எவ்வளவு உண்டா 40 ரூபா. சரியா? அடுத்தது 5 ரூபாவுல 8 குத்தி. 5 ரூபாவுல 8 குத்தி என்றது விலங்கல் என்றாக கைவித்துங்க. 5 ரூபாவுல 8 குத்தி வந்த விலங்கல் என்றாக கைவித்து. யாருக்கு விளங்க அமைக்கா? ரித்திகா விளங்கலையா? 5 ரூபாவுல 8 குத்தி வந்த விளங்கலையா? இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல சார். ரைட். இப்ப ரைட். ஓகே. இப்ப பாருங்க. சரியா? இது ஒரு வட்டம் வண்டி. சரியா? வட்டத்துல இப்படி போடுறாங்க. இந்த வட்டத்துல இப்படி போட்டு இருக்கிறாங்க. இதுல 2 ரூபாவுல சரியா பெறுமதி ஒரு 2 ரூபா காசுல ஒரு குத்திகள் இருக்குது. அதுல பெறுமதி 8 ரூபாயா? அப்படி என்றா எத்தனை குத்தி இருக்கு? எத்தனை குத்தி இருக்கு? 4 குத்தி இருக்கு. அப்பதான் 8 ரூபா வரும். 4 குத்தி இருக்கு. 2 ரூபால 4 குத்தி இருக்கு. இது 2 ரூபா, இது 10 ரூபா, இது 5 ரூபான்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இங்க 2 ரூபாவுல எத்தனை குத்தி இருக்கண்டா 4 குத்தி இருக்கு. சரி, இது விளங்கவில்லைங்கிறா வந்தா இது 2 ரூபா, இது 5 ரூபா. இது வந்து 20 ரூபா. இத வரைவில காட்டுங்க. இத வரைகொண்டுல காட்டுங்க என்று சொன்னா இதை நாம எப்படி வரைவில காட்டலாம்? 5 ரூபாவுல 4 இருக்கு. இதுல எத்தனை இருக்குது? 2 ரூபாவுல 4 இருக்கு. இதுல 20 ரூபால 8 இருக்கு. அப்ப வரைவில அப்ப மொத்தம் எத்தனை இருக்குதுண்டா 8 8 4 12 16 இருக்கு. வரைவில காட்டுச்சுன்னா மொத்தம் 16 இருக்குது. அதுல இது வந்து 8. அப்ப 16ல 8 என்று சொன்னா என்ன அர்த்தம்? அரைவாசி. அப்ப அரைவாசி ஃபுல்லா 20 ரூபா. 16ல சரியா மொத்தம் 16 குத்தியில 4 குத்தி என்று சொன்னா 4 குத்தி 5 ரூபா என்று சொன்னா என்ன? 16ல 4 சொன்னா காவாசி. இதுல காவாசி வந்து 5 ரூபா. இது அரைவாசி 20 ரூபா. அடுத்தது இதுல 4 இருக்கு 2 ரூபா. அப்ப இதுல 2 ரூபா. இது விளங்கிச்சா? வரைப்பு வந்த விளங்கிச்சா? இந்த வரைவு தான் உங்களுக்கு அங்க எத்தனை காசு இருக்குதோ அதை அங்க காட்டிக்காங்க வரைவா. அப்படி வரைவா காட்டக்குள்ள சரியா? அப்படி வரைவா அங்க காட்டினதான் இதுல இப்படி வந்திருக்குது 2 ரூபா, இது 5 ரூபா, இது இவ்வளவும் இது 5 ரூபா, இது வந்து
10 ரூபா. அப்ப 2 ரூபா மட்டும் 8 ரூபா காசு இருக்குது என்று சொன்னா எத்தனை குத்தி இருக்கணும்? 4 குத்தி. அப்ப இதே அளவுதான் இதுவும். அப்ப 2 ரூபாவுல 1 2 3 4 எடுத்துட்டீங்க. அப்ப 10 ரூபாவும் 1 2 3 4 தான். அப்ப 5 ரூபா எத்தனை இருக்குமாண்டா? இதை விட காவாசன் எடுத்தா 4, இங்கால 4, அப்ப மொத்தமா 8. அப்ப 5 ரூபாவுல 1 2 3 4 5 6 7 8. சரியா? ரைட். இப்ப 2 ரூபாவுல 4 குத்திரி, அதுல பெறுமதி 8 ரூபா. 10 ரூபாவுல 4 குத்திரி, அப்ப 40 ரூபா. 5 ரூபாவுல எத்தனை? 8 குத்திரி, அப்ப 5 8 ஆள பெருக்கிறீங்கன்னா 8 40 ரூபா. அப்ப இதுல பெறுமதி 40 ரூபா. அப்ப டோட்டலா 40 40 80 80 8 88 என்கிற விடையா இருக்கு. எவ்வளவு காசு இருக்கின்றது? சரியா? இது விளங்கிட்டாப்ப ரித்திகா? இப்ப விளங்கிட்டா? ரைட். அப்ப இதுல ஆன்சர் இங்க 88. அடுத்த கேள்வி, யமுனா 160 ரூபாய் உள்ளது. யமுனா வந்துட்டு 160 ரூபாய் காசு வச்சிருக்க. அவளிடம் 10 ரூபாய் 5 ரூபாய் 1 ரூபாய் ஆகிய நாணய குற்றிகள் சமனான எண்ணிக்கையில் உள்ளன. எத்தனை தெரியாம சமனா வச்சிருக்க. அதன் அடிப்படையில் அதன்படி அப்பிள்ளையிடம் 10 ரூபாய் நாணய குற்றிகளின் எண்ணிக்கை 10 ரூபா காசு எண்ணிக்கை எத்தனை வச்சிருப்பா என்று கேட்காங்க. பாருங்க, திருப்பி ஒரு நல்லா வாசிங்க. 160 ரூபா காசு இருக்கான். 10 ரூபா 5 ரூபா 1 ரூபா ஆகிய நாணய குற்றிகள் சமன். நாணய குத்தி சமன் என்று சொல்லி சொன்னா எல்லாம் இப்போ 1 10 ரூபாண்ட 10 ரூபா வந்து 5 இருக்கண்டா 5 ரூபாவும் 5 தான் இருக்குது, 1 ரூபா குத்தியும் 5 தான் இருக்குது. இது விளங்க அமைக்கீங்களா? நாணய குற்றிகள் சமன் என்று சொன்னா நாணய அதுல இருக்கிற காசு குத்தி இருக்குதானே, குத்தி எல்லாம் சமன். பெறுமதி சமன் என்று சொல்லல, குத்தி சமன் என்று சொல்றாங்க. குத்தி சமன் என்று சொல்லி சொன்னா 5 குத்தி 10 ரூபாவுல இருக்கண்டா 5 ரூபா குத்தியிலையும் 5 தான் இருக்கு, 1 ரூபா குத்திலையும் 5 தான் இருக்கு. பெறுமதி சமன் தான் நம்ம பெருமாய் பார்க்கணும். சரியா? பெறுமதி சமன் என்று சொல்லி சொன்னா நாம போமசி பார்க்கணும். இங்க குத்தி சமன் என்று சொல்லி சொன்னா எல்லாம் ஒவ்வொரு 10 ரூபா நாணய குத்தி 10. அப்ப நீங்க போட்டு பாருங்க, 10 ரூபா நாணய குத்தி 10 வந்தா சரியா? 10 ரூபா நாணய குத்தி 10 சொன்னா இதுல பெறுமதி எவ்வளவு? 10 ரூபாவுல 10 இருந்தா 100 ரூபா தானே. 10 ரூபாவுல 10 இருந்தா 100 ரூபா. அதே போல இங்க எல்லாம் சமன் சொல்றாங்க. அப்ப 10 ரூபாவுல 10 இருக்குது, 5 ரூபாவுல 10 இருக்குது, சரியா? 5 ரூபாவுல 10 இருக்குது, 1 ரூபாவுல 10 இருக்கு. அப்ப 10 ரூபாவுல 10 இருந்தா 100 ரூபா, 5 ரூபாவுல 10 இருக்கும். சரியா? 5 ரூபாவுல எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். அப்பதான் 160 ரூபா வருமானு பார்க்கலாம். சரியா? 5 ரூபாவுல 10 இருந்தா 50 ரூபா, 1 ரூபாவுல 10 இருந்தா 10 ரூபா, எல்லாத்தையும் கூட 160 வருமா? வரும். அப்படி என்றா 10 ரூபாவுல 10ங்கிறது சரி. சரியா? ரைட். ரெண்டாவது விடையே பாருங்க. 10 ரூபா நாணயங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்குது. அப்ப 5 விடையை நாம எடுத்தா சரியா? 10 ரூபா படி 10 ரூபா பெறுமதி அதுல 5 குத்திக்கும் 50 ரூபா. 5 ரூபா நாணயம் எத்தனை? 5 குத்திக்கு 25 ரூபா. 5 1 ரூபா குத்திக்கும் 5 ரூபா. இப்ப கூட்டி பாருங்க, 50 30 80 தான் வருது மொத்தம் அமௌண்ட். அப்ப இந்த விட வராது. 8 போட்டா 8 5 ரூபா 8 1 ரூபா இவ்வளவுத்தையும் பெருக்குங்க.
என்ன 10க்கு தானே விட சந்தி அப்ப 80 ரூபா. இதுக்கு 5 ரூபா குத்தி 10 எடுத்தா 8 எடுத்தா 8 5 40 ரூபா. 8 ரூபா குத்தி 8 ரூபா. அப்ப இது டோட்டல் 128 ரூபா. அப்ப எது விட மரியம் எது விட? சார் பேப்பர் செய்யல சார். பேப்பர் செய்யல. சரி, ஏன்? டைம் இல்லையா? சார் நீங்க கதைக்கிறோண்டு விளங்குது இல்ல சார். கதைக்கிற விலங்கு இல்லையா? அடைக்குது சார். இந்த இடம் ஏபிஎஸ்ல காத்தாங்குடியா? காத்தாங்குடியா? ஓ மழையும் இல்லையே. வட மாகாணத்துல இப்ப கடும் மழையா என்று சொல்லி மெசேஜ் வந்தது. காத்தாங்குடியில மழை இல்ல. சரியா, வளமை அப்படித்தான் இருக்குதா இல்ல கிளாஸ் மட்டும் அப்படி இருக்கா? இல்ல சார், இப்ப சார் இந்த கிளாஸ் மட்டுமா? ஓம் சார். சரி, அப்ப கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. வெளியில வந்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா, அடைச்சு வருதுன்னு சொன்னா வெளியில வந்துடுறீங்க, கவரேஜ் பிரச்சனை. ரைட், ஓகே. இப்ப மூணாவது கேள்வி விளங்கி நாக்க கை வைத்துங்க. மூன்றாவது கேள்வி விளங்கிட்டு சாரி விளங்கித்தா? சாரி விளங்கித்தா? ஓம் சார். அஃப்ரீத் விளங்கித்தா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். சரியா, ரைட். மூணாவது கேள்வி ஓகே. அதாவது எல்லாம் 10 10 10 10 இருந்தா அந்த விடையை வச்சு நாம செய்யறது. நாலாவது கேள்வி சரியா, நாலாவது கேள்வி இங்க அதே இதைத்தான் டபுளா மாத்திக்காங்க. கருணியிடம் ரூபாய் 320 காணப்படுகின்றது. அவளிடம் ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 1 ரூபாய் ஆகிய நாணய குற்றிகள் சமனான எண்ணிக்கையில் காணப்படுமாயின், பாருங்க மேல உள்ள அதே கேள்வி அங்க 160 போட்டிக்குது, கீழே இது 320 போட்டி. சரியா, காணப்படுமாயின் அதில் காணப்படும் 10 ரூபாய் குற்றிகளின் மொத்த பெறுமதி எவ்வளவு? 10 ரூபாட மொத்த பெறுமதி எவ்வளவு கேட்டி. சரியா, இப்ப நாம இங்க நமக்கு ஒரு பிரச்சனை உண்டு. 10 ரூபா நாணயங்கள்ற மொத்த பெறுமதி என்று சொன்னா இது 10 ரூபா குத்திக்கு வருது. அப்ப எத்தனை 10 ரூபா குத்தி வரும்? 200 ரூபா காசி 10 ரூபாவுல இருந்தா, சரியா காணிங்க, இது முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு ஆள்கிட்ட காசு இருக்குது, 320 ரூபா காசு இருக்கு. சரியா, அதுல 10 ரூபா குத்தியும் 5 ரூபா குத்தியும் 1 ரூபா குத்தியும் இந்த காசு எல்லாம் 5 ரூபாவுல 5 இருந்தா 10 ரூபாவும் 5 தான், 1 ரூபாவும் 5 தான். இதுதான் சுருக்கம். சமனான எண்ணிக்கையில இருக்கு. 10 ரூபாவுல 10 இருந்தா 10 ரூபாவுல 10 இருந்தா 5 ரூபா 10 தான், 1 ரூபா 10 தான். அவ்வளவுத்தையும் கூட்டினா 320 வரணும். சரியா, அப்படி என்றா முதலாவது விட உங்களுக்கு தந்திருக்குது 10 ரூபாட பெறுமதி எவ்வளவு? பெறுமதி எவ்வளவுண்டா எத்தனை குத்தி இருந்தா எத்தனை குத்தி இருக்கணும் பெறுமதி பாக்குறதுக்கு. அப்ப நமக்கு தெரியும். சரியா, அப்ப 200 ரூபா விடையை வச்சு செய்யுங்க. பெரும்பாலான கேள்விகள் சரியா நாணயங்கள் சம்பந்தமா வரக்குள்ள பெரும்பாலான கேள்விகள் நீங்க விடையை வச்சு பார்க்கணும். நாணயங்கள் வாரது, அடுத்தது தலைகால் சம்பந்தமான வினா வாரது, இதுகளுக்கெல்லாம் பெரும்பாலும் நீங்க விடையை வச்சு தான் யோசிக்கணும். அதுலதான் குயிக்கா செய்யலாம். சரியா,
ரைட். அப்ப 200 ரூபாய் 10 ரூபா குத்தியில வருகுது என்று சொன்னா 10 ரூபா குத்தி 200 ரூபா இருந்தா எத்தனை குத்தி இருக்கும்? எத்தனை குத்தி இருக்கும்? 20 குத்தி இருக்கும். அப்படித்தானே? 20 குத்தி இருக்கும். அப்ப 10 ரூபாவுல 20 10 ரூபாவுல 20, 5 ரூபாவுல 20, 1 ரூபாவுல 20. இப்ப இதுல பெருமதி எல்லாத்தையும் சேர்த்தா 320 ரூபா வந்தாத்தான் இந்த விட சரி. சரியா? எல்லாத்தையும் நாம கூட்டினா 320 வரணும். வந்தாத்தான் இதுல விட சரி. இல்லாட்டி பிள்ளை. 10 ரூபாவுல 20 குத்தி என்றா 200 ரூபா. சரி, அப்ப இது 20 குத்தி தானே? 5 ரூபாவும் 20 குத்தி. அப்ப 20 5ஆல வச்சா 100 ரூபா பெருக்கினா 20 5 100 ரூபா. ரைட். 1 ரூபாவுல 20, அப்ப 20 ரூபா. எல்லாத்தையும் கூட்டினா பாருங்க வருதா? 200 300 20 320. அப்ப முதலாவது விட சரி. சரியா? முதலாவது விட சரி 320 ரூபா வருது. ரெண்டாவது விடையை வச்சு பாருங்க. ரெண்டாவது விட என்ன விட? ரெண்டாவது விட ரெண்டாவது விட 10 ரூபாய் பெறுமதி 300 ரூபாயா? சரியா? 10 ரூபாய் பெறுமதி 300 ரூபாயா? ரெண்டாவது பெறுமதி 300 ரூபா போட்டி 10 ரூபாய் பெறுமதி. அப்ப 10 ரூபா குத்தி எத்தனை இருக்கும்? 300 ரூபாண்டா 30 இருக்கும். அதானே? 30 இருக்கும் 10 ரூபா குத்தி. அப்ப 5 ரூபா குத்தியும் 30 தான், 1 ரூபா குத்தியும் 30 தான். அப்ப இதுல பெருமதி 300 ரூபா. அப்ப 5 ரூபா குத்தி 30 படி எவ்வளவு? 150 ரூபா. அப்படித்தானே? 30 ரூபா குத்தி படி 30 ரூபா குத்தி 5 ரூபா படி 30 ரூபா குத்தி. அப்ப 5 15. இப்பவே நமக்கு 350 450 வந்துட்டு. அப்ப அந்த விட வருமா? மொத்த காசே 320 ரூபா தான். இது ரெண்டும் கூட்டக்குள்ளேயே நமக்கு சரியா 450 வந்துட்டு. அப்ப இதை கவனிக்க தேவையில்ல. ரெண்டாவது வராது. சரியா? சமன் என்று சொல்லக்குள்ள. மூணாவது விட என்ன பாருங்க? மூணாவது விட 100 ரூபாயா? அப்ப பாருங்க, மூணாவது விட 100 ரூபாயா? 10 ரூபா குத்தி மூன்றாவது விட 100 ரூபா என்று சொல்லப்பட்டி. அப்படி என்றா 10 ரூபா குத்தியில 10 இருக்கு. அப்ப 5 ரூபா குத்தியில 10 இருக்கு. 1 ரூபாவுல 10 இருக்கு. சரி, இவ்வளவு தேங்க கூட்டுவோம். 10 ரூபாவுல 10 100 ரூபா, 5 ரூபாவுல 10 50 ரூபா, 1 ரூபாவுல 10 10 ரூபா. அப்ப இவ்வளவு தேங்க 160 ரூபா தான் பாரு. ஆனா 320 ரூபா கொண்டு போய்க்கார். அப்ப ரெண்டாவதும் பெறாது, மூணாவதும் பெறாது. முதலாவது நான் விடையை வச்சு எடுக்கிறதுக்கு. விளங்கிச்சா? விடையை வச்சு எடுக்கிற விளங்கினார்கள்? சரி, அப்ப அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி 5வது கேள்வி. கருணி ஏ குவியலில் 5 ரூபாய் குற்றிகளும், பி குவியலில் 2 ரூபாய் நாணய குற்றிகளும், சி குவியலில் 1 ரூபாய் குற்றிகளும் உள்ளன. ஒவ்வொரு குவியலிலும் உள்ள நாணய குற்றிகளின் பெருமானம் சமன். கவனிச்சு கொள்ளுங்க. இங்க உள்ள கேள்விகள் எப்படி என்று பாருங்க. இந்த கேள்விகள் இந்த கேள்வி அதே கேள்வி. 10 ரூபா குத்தி, 5 ரூபா குத்தி, 1 ரூபா குத்தி. நாணய குற்றிகளின் எண்ணிக்கை சமன். இது நாணய குற்றிகளின் எண்ணிக்கை சமன். இது என்னன்னு சொன்னா சரியா, நாணய குற்றிகளின் பெருமானம் ஒன்றுக்கொன்று சமம். பெருமானம் என்றா சரியா, 5 ரூபாய் குத்தியில 5க்கு என்ன பெருமானம்? பெருமானம் என்ன ஹபீபா சொல்லுங்க? 5 ரூபாய் குத்தியில 5 இருந்தா என்ன பெருமானம்? 25 ரூபா. 25 ரூபா. சரி, இப்ப 10 ரூபாய் குத்தியில 5 இருந்தா என்ன பெருமானம்? 50 ரூபா. 50 ரூபா.
இப்ப நான் கேட்கேன் சரியா அந்த கேள்விக்கு இந்த இது மட்டும் வச்சா பெறுமதி ரெண்டும் சமனா? இல்ல. இல்ல. அப்ப என்ன சமன்? குற்றிகள். குற்றிகள் தான் சமன். வெரி குட். பெறுமதி சமன் இல்லை. இங்க இங்க ரெண்டும் வந்து குத்தி தான் சமன். சரியா? இது குத்தி தான் சமன். இன்னொரு உதாரணத்தை பார்த்தா 2 ரூபாவுல 5 இருக்கு. அதுல பெறுமதி என்ன? 10 ரூபா. சயான் சொல்லுங்க. 2 ரூபாவுல 5 இருக்கு. சயான் ஆறு கேளும் சொல்றதுக்கு. தினிஷா எழுமா. ரைட். 2 ரூபாவுல 5 இருக்கு. எவ்வளவு பெருமானம்? 10 ரூபா. 10 ரூபா. ஓகே. அடுத்தது 5 ரூபாவுல 2 இருக்குது. இப்ப வருமானம் என்ன? 10 ரூபா. 10 ரூபா. இங்க குட்டி ரெண்டும் சமனா? இல்ல. குட்டி ரெண்டும் சமன் இல்ல. அப்ப பெருமானம் ரெண்டும் சமனா? ரைட். இங்க பெருமானம் ரெண்டும் சமன். இங்க பெருமானம் சமன், இங்க குற்றி சமன். அப்ப பெருமானம் சமனா வந்தா எப்படி செய்யணும், குற்றி சமனா வந்தா எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியணும். பெருமானம் சமனா வந்தா கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க, கோமசி காணணும். சரியா? பெருமானம் சமனா வந்தா போமசி காணணும். அதை எப்படி நாங்க போமசி காண்றோம்? போமசி யாருக்கு தெரியும்? காண யாருக்கு போமசி தெரியும்? சரி, என்னோட கிளாஸ் கேட்க வந்தாக்களுக்கு எல்லாருக்கும் போமசி தெரியும். போமசி தெரியாதாக்கள் மட்டும் வைத்து போமசி தெரியா? சரி, போமசி தெரியான்னு சொன்னா சரியா, கட்டாயம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு போமசி தெரியாம போகல. அதனால இப்ப போமசி பழக்க வேண்டி. சரி, 2 நிமிஷம் போமசியை ஒழுங்கப்படுத்திட்டு அந்த 5 கணக்கோட முடிக்கிறேன் இந்த கிளாஸ. சரியா? ரைட். இப்ப இதுக்கு 2க்கும் 3க்கும் 5க்கும் 2க்கும் 3க்கும் 4க்கும் போமசி காணு என்று சொன்னா ஃபர்ஸ்டுக்கு நாம சிறிய இலக்கத்தால பிரிச்சு வரணும். பிரிச்சு வரணும். அது எங்க வரைக்கும் பிரிக்கணும்டா, இந்த ஒன்று 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 வரும் வரைக்கும் பிரிக்கணும். கடைசியில ஒன்று ஒன்று வரும் வரைக்கும் பிரிக்கணும். அப்ப 2க்கும் 3க்கும் 4க்கு போமசி. முதலாவது நீங்க பிரிக்க வேண்டிய இலக்கம் 2. அது எந்த இதை எடுத்தாலும் சரி 2ஆல ஃபர்ஸ்டுக்கு பிரிக்கணும் நீங்க. சரியா? ஆனா அந்த 2ஆல பிரிக்கிறேன்டா, இதுல அந்த 2ஆம் வாய்ப்பாடுல ஒரு நம்பர் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். வந்திருந்தா தான் 2ஆல பிரிக்கணும். சும்மா உதாரணத்துக்கு 5 மேலும் இருந்தா 2ஆல பிரிக்கலாமா? இல்ல. அது 2ஆம் வாய்ப்பாடுல ஏதாவது ஒன்று வாரது இருந்தா தான் பிரிக்கணும் 2ஆல. இப்ப 2ஆம் வாய்ப்பாடுல 2ம் 4ம் வரும். அதனால 2ஆல பிரிங்க. பிரிச்சிங்கன்னா 2 2ஆல ஒரு தரம் வரும். இந்த 3 பிரிபடாது. பிரிபடாட்டி அது அப்படியே போடும். 4லையும் 2 2 தரம் வரும். திருப்பி இங்க 2 இருக்கிறதுனால திருப்பி 2ஆல பிரிங்க. 2ஆல பிரிச்சா 1ல அதுல கடைசியில 1 வாரத்துக்கான நம்ம கொண்டு வர அதுல 1ஆல பிரிக்கல. 3லையும் பிரிபடாது. 2லையும் ஒரு தரம் வரும். திருப்பி என்ன செய்யணும்டா, 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சா 3ல ஒரு தரம் வரும். இது 1 ஏற்கனவே வந்துட்டு இந்த 1ம் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா 1 வந்துட்டு. இப்ப போமசி என்ன? இப்படி எல்லாம் டானாலாம் போட்டீங்களே, போமசி என்ன? சரியா? இங்க அதாவது 3க்கும் பொதுவானதான் சொல்ற போமசி பொது. அப்ப இங்க வந்து நாம இங்க வார நம்ம பிரிச்சு எடுத்தமே இது அவ்வளவுத்தையும் பெருக்கணும். பெருக்கினா 2 4 4 12 12 தான் போமசி. அது எப்படி? 2ஆம் வாய்ப்பாடுல 12 வரும். 3ஆம் வாய்ப்பாடுல 12 வரும். 3 12. 4ஆம் வாய்ப்பாடுல 12 வரும். 4 12 பொதுவான ஆள். சரியா? இதை நீங்க பிரிச்சு எடுக்கணும். எடுத்தா ஆன்சர் சரி.
ரைட். அப்ப அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா நம்மட இன்னொன்று சொல்றேன். கோமசி காண்றது நிறைய கேள்வி வர கோமசி தெரியாம போக இயலாது. ஆனா கோமசி வந்து 7ஆம் ஆண்டுல தான் சப்ஜெக்ட். ஆனா நம்ம வந்து கோயில் செய்ய தெரியாதாக்களை நம்ம இப்ப வந்து 5ஆம் ஆண்டுல செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப கோமசி படிச்சுதான் ஆவணும். சரி, அப்ப கோமசி காண்றேன்டா என்னென்ன கேள்வி வரும் என்று சொன்னா, சரியா, மணி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும், 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா மணிக்கூட பெல் அடிக்கும், 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும் என்று சொன்னா 3 சேர்ந்து ஒரே டைம்ல எப்ப பெல் அடிக்கும் என்று கேட்டா இதுக்கும் கோமசி தான் பார்க்கணும். சரியா? அடுத்தது அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ் வரும், 45 நிமிஷத்துக்கு ஒருக்கா இன்னொரு பஸ் வரும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இன்னொரு பஸ் வரும். எல்லாம் சேர்ந்து 7 மணிக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு இனி அடுத்த பஸ் வந்து இனி எப்ப வரும் என்று கேட்டா இந்த 15, 45, 75 எல்லாத்துக்கும் போமசி பார்க்கணும். போமசி பார்த்தா அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப போமசி நம்ம தெரிஞ்சாதான் எல்லாமே செய்யலாம். ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கணக்குல 10 ரூபாய் குத்திக்கும், 5 ரூபாய் குத்திக்கும், 1 ரூபாய் குத்திக்கும் நாம போமசி பார்க்கணும். சரியா? அதானே கேள்வி. 1 ரூபாய் குத்தியா 2 ரூபாய் குத்தியா? இந்த கணக்குல சரியா சமன் பெருமானம் சமனா இருக்கணும் எடுக்கிறதுக்காக நம்ம போமசி பார்க்கணும். சரி, இப்ப 5 ரூபாய் நாணய குற்றிகளும் 2 ரூபாய் நாணய குற்றிகளும் 1 ரூபாய் நாணய குற்றிகளும் உள்ளன. ஏல வந்து 5 ரூபாய் குத்தி, பியில 2 ரூபாய் குத்தி, சியில 1 ரூபாய் குத்தி உள்ளது. ஒவ்வொரு நாணய குற்றிகளின் பெருமானம் சமன் என்று சொன்னா ஏபிசி குவியல்ல மொத்த நாணயங்கள் எவ்வளவு பெருமானம் சமன் என்றா இப்ப இதுக்கு 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் இவ்வளவுத்துக்கு நாங்க போமஸ் 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் இதுக்கு போமஸ் எங்கக்குள்ள இப்ப பெஸ்டிக்கு 2 ஆள சுருக்கம் 2 இதுல 2 வருது. 1க்கு நாங்க பார்க்க தேவையில்லை. சரியா? ஓகே, 1 வந்துட்டு இப்ப 2 ஆளுக்குன்னா இதுல 1 5 வராது. திருப்பி 5 ஆள விரிச்சோம்டா 1 இப்ப போமசி என்ன 2 10. அப்ப இதுல அர்த்தம் என்னண்டா சரியா பெருமானம் சமனண்டா 10 ரூபாயில சமனாகும், 20 ரூபாயில சமனாகும், 30 ரூபாயில சமனாகும், 40 ரூபாயில சமனாகும். 10, 20, 30, 40 இந்த அமௌண்ட் அல்ல சமனாகும். போமசி 12 வந்தா 12 ரூபாவுல 24 ரூபாயில 36ல 48ல இதுல சமனாகி போகும். சரியா? போமசி 60 வந்தா 60ல 120ல 180ல இப்படி சமனாய் போகும். அப்ப இங்க 10 போமசி வந்து அப்ப 10 ரூபாவுல சமனாகும். சரியா? அப்ப எப்படி 10 ரூபாவுல சமனாகும் என்று சொன்னா இங்க பாருங்க 1 பெருமானம் சமனம். இப்ப 10 ரூபாவுல 10 ரூபாண்டு என்ன இருக்குது? இப்ப மொத்த நாணயங்கள் என்ன? அப்ப 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் ஃபர்ஸ்ட்டுக்கு 10 ரூபாவுல நாங்க போமசி எடுத்திருக்கோம். அப்ப 10 ரூபாய் வாரத்துக்கு 5 ரூபாவுல எத்தனை குத்தி வேணும்? 5 ரூபாவுல எத்தனை குத்தி வேணும் என்று சொன்னா 5 ரூபாவுல 2 குத்தி வேணும். 2 ரூபாவுல எத்தனை குத்தி வேணும் 10 ரூபாய் வாரத்துக்கு? கை கடங்க. 10 ரூபாய் வாரத்துக்கு 2 ரூபாவுல எத்தனை குத்தி வேணும்? 5 குத்தி வேணும். சரி, 1 ரூபாவுல எத்தனை குத்தி வேணும் 10 ரூபாய் வாரத்துக்கு? 10 குத்தி வேணும். சரி, சரியா? 10 குத்தி வேணும். இப்ப சமனாக வாரேன்னு சொன்னா பெருமானம் சமனா வாரேன்டா எத்தனை குத்தி இருக்கி என்று கேட்காங்க. அப்ப இவ்வளவு குத்தி எண்ணி பாருங்க எத்தனை குத்தி 2 5 7 7 10 17 விட 2வது விட. யாருக்கு ஆன்சர் சரியா வந்து விட 2வது விட விளங்கிச்சா தினிஷா? ரைட். மனசால பார்த்துட்டா மனசால என்ன? ரைட். ஓகே. அப்ப ஆன்சர் நாம
இந்த மாதிரி தான் செய்முறையில நாம் எடுக்கலாம். சரியா? ரைட். மனசால பார்க்குறேன்டா 14டா 2 ரூபா 1 ரூபாய்க்கு எவ்வளோ எத்தனை கொடுக்குற, 10 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குற, 10 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு பெரிய ஒரு குழப்பமா வரும். லேஸில் எடுக்கலாம் மனசால பார்த்து எடுக்கிறேன்னு சொன்னா. சரியா? ரைட். இப்போ 10 15 ஆயிட்டு. அப்போ 5 கேள்வி வரைக்கும் பார்த்துருக்கிறேன். மிச்ச பேலன்ஸ் வந்து நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். பார்த்துட்டு சரியா?